கரங்களை கூப்பி ஜெபமாலை மாதாவினிடத்திலே நம்முடைய ஜெப கருத்துக்களை ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக நம் மனதில் உள்ள மிக குறிப்பான ஜெப கருத்துக்களை இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்று தந்த ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்று தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம். தூதிப்போம் தூதிப்போம் துயர் நீங்க தூதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம். தூதிப்போம் தூதிப்போம் துயர் நீங்க தூதிப்போம். வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. திருப்பாடல் 51 அனைவரும் எடுத்து வைப்போம். வேத புஸ்தகம் கையில் இருந்தால் எடுத்துக்கொள்ளவும். திருவிவிலியம் திருப்பாடல்கள் 51. ஏன் இந்த 51 முக்கியமாகவே பார்க்கிறோம் என்றால், நம்முடைய பாவ வாழ்க்கையும் நாம் பாவம் நிறைந்த நம்முடைய நிலைமை அது கடவுளுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், அன்னைக்கு தெரியும். இருந்தாலும் அந்த தாவீது எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவர் ஒரு பாவம் செய்ததனாலே அவர் ஆண்டவரிடத்திலேயே கண்ணீரோடு கேட்கிறார், ஆண்டவரும் மன்னிக்கிறார். நாமும் அதே போலவே என்ன பாவமாக இருந்தாலும் கர்த்தியமாகவே சொன்னால் மன்னிப்பார். நிச்சயமாக இந்த நேரத்தும் இந்த நாளிலேயே இந்த வேளையிலேயே விரும்பி வேண்டி கேட்டால் அது நிச்சயமாகவே ஆண்டவர் தருவார். நம்பிக்கையோட சங்கீதம் 51 திருப்பாடல்கள் 51 சாம்ஸ் 51 எடுத்து நம்ம பாடுவோம். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் மாற்றும் போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே, மெய்ஞானத்தால் என் மனதே நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும், உரை பணியிலும் வெண்மையாவேன். மகிழ்வதியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுங்கிய என் எலும்புகள் களி கூறுவனாக. என் பாவங்களை பாராதபடி முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தே என் உள்ளே படைத்தருளும். உறுதியருளும் ஆவியே, புதுப்பிக்கும் ஆவியே என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, மீட்பின் கடவுளே, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என்ன உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பசியினால் வலியினால் உம்மை மகிழ்ச்சியாது
நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கு ஏற்ற பழி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு முகம் காட்டி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி என்னும் முறையான பலிகளை விரும்புவேன். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். கரங்களை ஜெபமாலை எடுத்துக்கொள்வோம். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருச்சபையை நம்புகிறேன். புனித உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வே நம்புகிறேன். ஆமென். பிரியமானவர்களே, இந்த 10 மணி முதல் 10 மணி நம்முடைய தேவைகள் என்னவென்று நமக்கு தெரிந்து நாம் இங்கே வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலேயே, அதிசயமான அந்த நேரத்திலேயே என்ன கேட்டாலும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன். அந்த வாக்குறுதியை நம் மனதிலே கருதில் கொண்டு, அந்த கருத்து முழுமையாக நம்பிக்கொண்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம், என் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் அது நீங்கள் என்ன கேட்டாலும் நிறைவேற்றி தருவதற்கு நான் தயாராய் இருக்கிறேன். அந்த தயாரிப்பிலே நாம் இருக்கிறோமா? ஆண்டவரிடத்தில் கேட்பதற்கு அதற்கான ஆயத்தம் நம்ம இடத்தில் இருக்கிறதா என்று சிந்தித்து யோசித்து நம்முடைய விண்ணப்பத்தையே ஆண்டவர் முன்னிலை வைத்து கொள்ளவும், அதோடு சேர்த்து கொண்டு இயற்கையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சீற்றங்களினால இன்றைக்கு சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி மக்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். அதிலிருந்து அவர்கள் மீண்டும் பழையபடியாகவே அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த வேண்டும். அதே போல் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பல பேரும் அந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், சீற்றத்தினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். அதுவும் ஆண்டவர் நமக்கு ஒரு நன்மையாகவே கருதி அதிலிருந்து நம்ம மீண்டும் வந்திருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தி மீண்டுமாக குடும்பம் செழிப்பாகவும் செல்வமாக நிறைவு வாழ வேண்டும் என்பதற்காக ஒப்பு கொடுத்து இந்த 10 மணியை நாம் முதலில் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மகிழ்வின் மறை உண்மைகள், இது குறித்து நம்ம தியானிக்க இருக்கின்றோம். கேப்ரியல் தூதர் கன்னி மரியாவுக்கு தூது உரைத்ததை தியானிக்கும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையை மிகவும் தாழ்ச்சியுடன் வாழ்ந்து காட்ட வேண்டும். கர்வம், ஆணவம் இவையெல்லாம் நம்மிலிருந்து எடுத்து மாற்றி
பண்பும் பாசமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை, எல்லோரோடும் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை, தாழ்ச்சியுடன் அன்னை மரியாள் எவ்வளவு தாழ்ச்சியாக சொன்னார், நான் உமது அடிமை என்று. நாம் அடிமையாக சொல்லவில்லை என்றாலும் கர்த்தருக்கு கீழ்ப்பட்டு, சமூகத்துக்கு கீழ்ப்பட்டு வாழ்ந்து காட்டுவதற்காக இந்த 10 மணியை நம்ம பயன்படுத்துவோம். இருக்கிற எங்கள் தந்தை, முது பெயர் தூய்தென போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். மரியே வாழ்க. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அவனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலகவாது நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரங்களை உயர்த்தி அன்னையின் பரிந்துரையில் அமல அன்னையை பாடி துதிப்போம். வாழ்க 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 அமல அன்னையே, வாழ்க 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 அமல அன்னையே. அன்னையின் பரிந்துரையில் நம்முடைய கருத்துக்களை மனதில் கொண்டு வந்து இந்த பாடல் வரிகளோடு சேர்ந்து பாடி ஜெபிப்போம்.
மாசற்ற கன்னி மாமரியே, மங்கள வார்த்தை கேட்டவளே, மாசற்ற கன்னி மாமரியே, மங்கள வார்த்தை கேட்டவளே, கனிவுடன் பார்த்திடுவாய், கரம் நீட்டி தேத்திடுவாய், கனிவுடன் பார்த்திடுவாய், கரம் நீட்டி தேத்திடுவாய். வாழ்க வாழ்க மரியே நீ வாழ்க, வாழ்க வாழ்க மரியே நீ வாழ்க. இரண்டாம் ரகசியத்தையே இறை அன்னை எலிசபெத்தை சந்தித்ததை தியானிக்கும் பொழுது, பிறர் அன்பின் வளர்ச்சி காண ஜெபிப்போமாக என்று எழுதப்பட்டிருந்தாலும், பிரியமானவரே, அன்பு செலுத்துவது என்பது மிகவும் கடினமான காரியம். அன்பு அன்பு அன்புன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் சில நேரங்களிலேயே சில வேளைகளிலே அது கசப்பாய் மாறிவிடுது. நம்மளை நேசித்த ஒருவர் நம்மளை நேசிக்காமல் இருந்தாலோ, நம்மோடு ஒருத்தர் பேசாமல் இருந்தாலும் எவ்வளவோ கொடுமையானது. அன்புக்கு இலக்கணத்தையே எந்த கவிஞனாலையும் சொல்ல முடியலன்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்புக்கு எல்லை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. கடலே அளந்து பார்க்கலாம், அன்பே அளந்து பார்க்க முடியாது. அந்த அன்புக்கு உரியவர் இயேசு கிறிஸ்து. ஆமீன் சொல்லுங்க. அந்த அன்புக்குரியவர் யாரு? அவரை பெற்றெடுத்த தாயும் அந்த அன்புக்குரியவள். அவரிடத்திலேயே நம்ம கற்றுக்கொண்ட வேண்டிய அநேகம் இருக்கிறது. அதனால அந்த தாயை நமக்கு ஆசிரியராக நம்ம பயன்படுத்தி கொள்ளுவோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த பாடல், இந்த விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், இம்மிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். பாடலாக அன்பினால் ஆட்கொள்ளப்பட அனைவரையும் அன்பு செய்ய பாடலாக இந்த 10 மணியை பாடி ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடன் பெண்களுள் பேறு பெற்றானே, உம்முடைய திருவயிற்றில் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவின் பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீ, உம்முடைய திருவயிற்றில் கனியுமான இயேசுவும் ஆசீர் அருள பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீ, உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் அருள பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக
இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றாய் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றாய் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றாய் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றாய் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றாய் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றாய் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க,
வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீ. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீரருள பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் மன்றாட வேண்டும் அம்மா. பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஆமென். கரங்களை உயர்த்தி அனைவரையும் அன்பு செய்யவும், மேலும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் அவளை அன்னைக்கு ஒப்பு கொடுத்து பாடி ஜெபிப்போம். வாழ்க 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 அமல அன்னையே, வாழ்க 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 அமல அன்னையே. மூன்றாம் 10 மணி இயேசு பிறந்ததை தியானித்து எளிமையை விரும்பி ஏற்று வாழும் வரம் கேட்போம் என்று நாம் எளிமையிலேயே இதோ வருகின்ற மிகப்பெரிய பிறப்பு திருவிழாவை முன்னிட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு நல்ல வாழ்வு, நமக்கு நல்ல ஒரு அமைப்பு அமைய வேண்டும் என்று. இந்த ஆண்டிலாவது எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், இந்த ஆண்டிலாவது என் குடும்பத்தில் ஒரு செழிப்பு பிறக்க வேண்டும், இந்த ஆண்டிலாவது இந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் என்றெல்லாம் விரும்பி ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த நாளை, இந்த நேரத்தையே பயன்படுத்தி அந்த விண்ணப்பத்தையே ஆண்டவர் முன்னிலையில் வைத்துக்கொள்ளு. அன்னை வழியாகவே கொடுத்து அதை பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன், எதிர்நோக்கோடு காத்திருக்கக்கூடியவர்களாகவே நாம் நம்மை மாற்றுவோம். பொறுமையுடன் காத்திருந்தால் பெற்றுக்கொள்ளுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, முது பெயர் தொய்தன போற்ற பிறகு முது ஆட்சி வருக, முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதை நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி. கரங்களை உயர்த்துவோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்கள், இந்த வருடத்தில் நாம் வைக்கின்ற கருத்துக்கள், நம்முடைய ஏக்கங்கள், அன்னையின் அந்த அமலோர் புதயத்திற்கு நாம் ஒப்புக் கொடுக்கின்ற எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் தேடல்களையும் வேண்டுதல்களையும் ஒப்புக் கொடுத்து பரிந்துரை நாடி பாடுவோம். வாழ்க 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 மமல அன்னையே, வாழ்க 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 அமல அன்னையே. மாதாவின் பரிந்துரையில் பாடி ஜெபிப்போம். நம் பிள்ளைகளை, குழந்தைகளை எல்லாம் அன்னையின் பரிந்துரையில் ஒப்புக் கொடுத்து இயேசு வளர்த்தது போல நம் பிள்ளைகள் வளர, விசுவாசத்தில் வளர ஜெபிப்போம். ஜென்ம பாவம் இல்லாமலே உற்பவித்த ராக்கினியே, ஜென்ம பாவம் இல்லாமலே உற்பவித்த ராக்கினியே, நாங்கள் எல்லாம் உன் பாதமே நாடி வந்தோம் நாயகியே, நாங்கள் எல்லாம் உன் பாதமே நாடி வந்தோம் நாயகியே, மரியே மரியே ஆதரிப்பார் ஸ்தோத்திரமே, ஜென்ம பாவம் இல்லாமலே உற்பவித்த ராக்கினியே. அனைவரும் திருப்பாடல் 51 எடுத்துக்கொள்வோம். நம் பாவங்களுக்காக, நம் குடும்பத்தில் உள்ள பாவ சுமைகளுக்காக எல்லாம் விடுதலை கிடைப்பதற்காக நம் அனைவரும் சேர்ந்து சொல்லி ஜெபிப்போம். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும், என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும், என் பாவம் அற்றும் போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உன் பார்வையில் தீயது செய்தேன், எனவே உன் தீர்ப்பினாலும் நீதியை வெளிப்படுத்தியுள்ளேன். உன் தண்டனை தீர்ப்பில் மாசற்றவராக விளங்குகின்றேன். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினான். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே, மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும்,
உரைப்பணியிலும் வெண்மையாவே. மகிழ்வொலியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூறுவனவாக. என் பாவங்களை பாராதபடி முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, உயர்வுள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதியருளும் ஆவியே, புதுப்பிக்கும் ஆவியே, என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். நன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்தப்பழி நின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது நான் உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளதை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலியினும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளம் காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். நான்காம் 10 மணியில் இயேசுவே கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததை தியானித்து இறைவன் திருவுள்ளத்துக்கு ஏற்று பணிந்து நடக்க வரம் கேட்போமாக. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கட்டளை, உலகெங்கும் சென்று என் நற்செய்தியை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று. அதே போலவே உமக்குள்ளதெல்லாமே எனக்காக காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஆபிரகாம் தன்னுடைய மகனையே காணிக்கையாக கொடுத்தார், ஆபேலை. பிரியமானவரே, நமக்குள்ளதெல்லாம் ஆண்டவருக்குள்ளது. ஆண்டவர் நமக்கு கொடுத்தது தான் நமக்குள்ளதெல்லாம். அதனால் ஆண்டவருக்கு நன்றி கூறி, என்னையே ஆண்டவரை உமக்கு சமர்ப்பிக்கிறேன், என் குடும்பத்தை உமக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று கூறி இந்த 10 மணியே பாடலாகவே பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பிறகு முது ஆட்சி வருக. முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதை நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரங்களை உயர்த்துவோம். நாமும் நற்செய்தியாக, நம் குடும்பமும் நற்செய்தியாக மற்றுள்ளவருக்கு சாட்சியமாக வாழும் வரம் கேட்போம். தனிப்பட்ட கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து அமல எண்ணெயை பரிந்துரையை நாடி ஜெபிப்போம். வாழ்க 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 அமர அன்னையே, வாழ்க 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 அமர அன்னையே. நம் குடும்பங்களை முழுமையாக ஒப்புக் கொடுத்து மாதாவினுடைய பரிந்துரை நாடி பாடுவோம். மாசில்லார் மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறா நோயுற கண்டோ. மாசில்லார் மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறா நோயுற கண்டோ. ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம், ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம், பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே தரணம், உந்தன் பாதாரம் கோவிக்காதாரம். கன்னி மாதாவே தரணம். இந்த 5ஆம் 10 மணி முழங்கால் படிந்து நாம் ஜெபிக்கணும். அதுக்கு இப்போ நீங்கள் தயாராகுங்க. இந்த 5ஆம் 10 மணியிலேயே காணாமல் போன இயேசுவை கண்டடைந்ததை தியானித்து நாம் அவரை எந்நாளும் தேடி செல்வோமாக. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலேயே அவரை நாம் நிராகரித்திருக்கலாம். துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் வருந்த நேரத்திலேயே கடவுள் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி கேட்டிருக்கிறான். ஆண்டவர் காது இருக்குதா இல்லையா என்று கேட்டிருக்கலாம், கண் இருக்குதா இல்லையா என்று கேட்டிருக்கலாம். பிரியமானவரே, அவர் எல்லாம் பார்க்கக்கூடியவர். நம்முடைய துன்பங்களாக இருந்தாலும், நம்முடைய துயரங்களாக இருந்தாலும், வேதனைகளாக இருந்தாலும், கஷ்டங்களாக இருந்தாலும், நோய்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அவருக்கு தெரியும். நேரம் குறிப்பிட்டு இருக்கிறது. அந்த நேரத்திலேயே, அது தகுந்த நேரத்திலேயே அது நிறைவேற்றி நமக்கு தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தெய்வம் இருக்கிறார் என்பதையே நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்ள வேண்டும். அறியாமல் செய்திருக்கக்கூடிய பல தவறுகளுக்கும் மன்னிப்பு கோரி இந்த முழங்கால் படிந்து இந்த ஆண்டவரிடத்திலே நாம் வேண்டுவோம். விண்ணுலகிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூய்தன போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்கள் அனைத்தையும் ஒப்புக் கொடுத்து பரிந்துரை நாடி பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு ஜெபிப்போம்.
அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீ வாழ்க, ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே, உன் திருவயிற்றின் கனியாமேசு ஆசி பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீ வாழ்க, ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே, உன் திருவயிற்றின் கனியாமேசு ஆசி பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீ வாழ்க, ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே, உன் திருவயிற்றின் கனியாமேசு ஆசி பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீ வாழ்க, ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே, உன் திருவயிற்றின் கனியாமேசு ஆசி பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீ வாழ்க, ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே, உன் திருவயிற்றின் கனியாமேசு ஆசி பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீ வாழ்க, ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே, உன் திருவயிற்றின் கனியாமேசு ஆசி பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீ வாழ்க, ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே, உன் திருவயிற்றின் கனியாமேசு ஆசி பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீ வாழ்க, ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே, உன் திருவயிற்றின்
கனியாமேசு ஆசி பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீ வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே. உன் திருவயிற்றின் கனியாமேசு ஆசி பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீ வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே. உன் திருவயிற்றின் கனியாமேசு ஆசி பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாகட்டும், என்றும் மகிமை உண்டாகட்டும். ஆதியில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றைக்கும் ஆமேன். ஆமேன், என்றைக்கும் ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை தருளும், எங்கள் நரகத்திலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதை நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரங்களை உயர்த்தி நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் அமலோற்ப அன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து பாடி ஜெபிப்போம். வாழ்க 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 மமலரியே. வாழ்க 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 அமர அன்னையே. அனைவரும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்போம். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா என்ற பாடல் வரிகள் நாம் பாடுகிறோம். இந்த நேரத்தில் இந்த ஒரு கருத்தை மனதில் வைத்து ஜெபிப்போம். சேர்ந்து பாடுவோம். இந்த பாடல் பாடி முடித்தவுடன் திருப்பாடல் 51 நாம் வாசித்து ஜெபமாலையின் இறுதி ஜெபத்தை சொல்லி மதிய உணவிற்கு கடந்து செல்வோம். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. முடமான மகனை நடமாட வைத்தாய். கடல் மீது தவிக்க கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய். கடல் மீது தவிக்க கப்பலை காத்தாய். தான் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தான். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தான். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. அதிதுரான புனித மிக்கேலே, தேவதூதர்களான புனித கபிரேலே, ரபேலே, அப்போஸ்தலர்களான புனித ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும்
நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜெபத்தை உங்கள் புகழோடு ஒன்றாக சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே பாத காணிக்கையாக வைத்து மன்றாடுகிறோம். ஆமென். திருப்பாடல் 51 எடுத்துக்கொள்வோம். இறுதியாக மீண்டும் ஒரு முறை நம் பாவங்களுக்கு மன்னிப்பும் இறைவன் ஒரு மணி நேரத்தை ஆசீர்வதித்திற்கு நன்றியாக இந்த தாவீதின் புகழ் பாடலோடு நாமும் சேர்ந்து பாடி மன்றாட்டு பாடலோடு பாடி ஜெபிப்போம். மீண்டும் ஒரு முறை இறைவன் தந்த எல்லா ஆசிருக்கும் நன்றி செலுத்துவோம். அன்னை மரியாளை மிகப்பெரிய கொடையாக, எடுத்துக்காட்டாக, தெய்வ தாயாக, அமல உற்பவியாக நமக்கு இறைவன் தந்ததற்கு நன்றி செலுத்தி இந்த பாடல் வரிகளோடு இணைந்து பாடி திருப்பாடலை பாடி ஜெபிப்போம். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும், என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன், என் பாவம் எப்போதும் என் மன கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உன் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளேன். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றேன். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாபத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்த உண்மையே, ஞானத்தால் என் மனதே நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும், உரைப்பணியிலும் வெண்மையாவேன். மகிழ்வழியும் களிப்பத்தையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுங்கிய என் எலும்புகள் களை கூறுவனாக. என் பாவங்களை பாராதபடி உம்முகத்தை மறைத்துக் கொள்ளும், என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதர் உள்ளத்தை என் உள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியே, புதுப்பிக்கும் ஆவியே என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம்மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னே தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன், பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழி நின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உண்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கு ஏற்றபடி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு மனம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபொலி ஒரு எரிபலியேனும் முறையான வழிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகளை உமது பீடத்திலே பலியாக செலுத்தப்படும். புனித பெர்னாத்தின் மன்றாட்டு. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும். கன்னியர்களின் அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளும். ஆமேன். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எல்லாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.